இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ரெசிபி. வெளியே வாங்கினா கடையில் வாங்கினா வீட்டில் செய்யும்போது ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரோஸ் வாங்கிக்கணும். இதில் லைட் பிங்கும் வரும், டார்க் பிங்கு, அப்புறம் ரொம்ப லைட் பிங்கு. இது வந்து பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸ் நீ கடையில் வாங்கினா தருவாங்க. ஆனால் ரோஸு வாங்கின உடனே வந்து இது வாசம் பாருங்கள், நல்ல வாசமாக இருந்தால் தான் பன்னீர் ரோஸு. வாசம் இல்லைன்னா அது ரோஸு சாதாரண ரோஸு தான். லேசாக பக்கத்தில் கொண்டு வந்தாலே நல்லா மணக்கும், நல்லா ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 15-20 பூ எடுத்திருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து குல்கோந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குல்கோந்துனா நிறைய பேருக்கு ஐயோ கஷ்டம்னு நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த குல்கோந்து செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போ வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு ஆசைப்பட்ட நேரம் சாப்பிடலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் ரோஸு தான் பார்த்து வாங்கிக்கணும். மற்ற ரோஸில் வந்து செஞ்சு அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். ரோஜாப்பூ 2-3 தண்ணி அலசி எடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி உறுத்து வச்சுக்கணும். அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். இதுக்கு 100 கிராம் கல்கண்டு எடுத்துக்கோங்க. அப்படி கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட செய்யலாம். கேமரா ஆன் பண்ண முன்னாடியே கல்கண்டு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டேன். 100 கிராம் கல்கண்டு போட்டோம் இல்லையா, இந்த சும்மா கொஞ்சம் இந்த பூவெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிடணும். சரிங்களா? சும்மா ஒரு இதுக்கு கொஞ்சம் பூ. அப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அரைச்சோன்னு இத்தனோண்டு ஆயிடுச்சு பாருங்க, இதுதான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக 1/2 கிலோ 1 கிலோ கூட இந்த மாதிரி ரோஜாப்பூ வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் இது நல்லா வத்துறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வதக்கிட்டோம். இந்த ரோஸ்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, இந்த டைமில் எப்பவுமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டு 2 பிஞ்ச் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேரட்டும். அப்போ தான் நம்மளுடைய குல்கோந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், காடமன் பவுடர். இது வந்து சோம்பு பவுடரு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் திரித்து வச்சுருக்கேன். சோம்பு பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடரு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஃபுல்லாக இதில் நல்லா சேரட்டும். சேர்ந்து வரும்போது நல்லா இந்த ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன அப்புறமா நம்ம குல்கோந்தோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டார்க் ஆகும். அந்த டைமில் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். 2 பொருள் சேர்ப்போம். ஒன்று வந்து ஆறுன அப்புறம் சேர்க்கணும், இன்னொன்று வந்து இதில் வெந்துட்டு இருக்கும் போதே சேர்த்துடலாம். சரியா? கொஞ்சம் தண்ணி போட்டு இப்போ நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் தேர்ச்சை வந்து சின்ன சின்னதாக சேர்த்துக்கணும், குட்டி குட்டியாக. நல்ல இதாக போட்டுக்கணும். இது குட்டி குட்டியாக வைக்கணும். இதில் கொஞ்சம் இந்த
இந்த குல்குந்துலேயே கொஞ்சம் வேகட்டும். இந்த ரோஸோட இதுலேயே வேகும் போது நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, சிம்மில் இருக்கட்டும். ஓகே, இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆறின அப்புறமா 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் தேன் ஊற்றணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தேன் ஊற்ற போகிறோம். ஹனி, நல்லா பியூர் ஹனி எடுத்துக்கோங்க. பியூர் ஹனி எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். வெளியே வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குல்குந்து வந்துடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி இந்த லைட்டாக கொத்தி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா கலந்து விட்டுட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்றதோட 2-3 நாள் கழித்து சாப்பிட்டோம்னா இந்த தேன் இது எல்லாமே ஃபுல்லாக உள்ளக்க அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம ஒரு லேபிய மாதிரி பண்ணிட்டோம். பார்த்திங்களா? ரொம்ப ஹெல்த்தியானது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த குல்குந்து சின்ன சின்ன உருண்டையாக டெய்லி சாப்பிட்டு வரலாம். இந்த வாலிப வயசு பசங்களுக்கு, பெரிய பிள்ளையான பிள்ளைகளுக்கு அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வேர்வை வாடை நல்லா கம்மியாகும். இதில் வந்து ரோஸ் பெட்டல் இருக்கிறனால நல்ல ஏலக்காய் தூள், அந்த சோம்புலாம் போட்டுக்கணும். நல்ல வாசமாக இருக்கும். உடம்புல போக போக நல்ல உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். இந்த அருமையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.